நம்ம எல்லாரும் பண்ற ஒரு மிஸ்டேக் என்ன தெரியுமா? ஏதாச்சும் ஒரு ஃப்ரெண்ட் நம்ம கிட்ட வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு அப்படின்னு சொன்னா எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருங்க, கொஞ்சமாச்சும் பாசிட்டிவா இருங்க, அப்பதான் லைஃப்ல நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்றத முதல் நிறுத்துங்க. ஒருத்தவங்க வந்து சேடா இருக்காங்க, ரொம்ப டிப்ரெஸா இருக்காங்க, ஸ்ட்ரெஸ்ஸா இருக்காங்கன்னு அவங்க ப்ராப்ளம் உங்ககிட்ட வந்து கொட்டினாங்கன்னா அந்த ஆக்சுவல் ஃபீலிங்கை அவங்கள எக்ஸ்பிரஸ் பண்ண விடுங்க. அதை விட்டுட்டு டோன்ட் பி சேட்ரா, ஜஸ்ட் பி ஹாப்பிடா, எவ்ரிதிங் வில் பி ஓகேடா அப்படின்னு நம்ம அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, அது அவங்க ஆக்சுவல் ஃபீலிங்கை இக்னோர் பண்ற மாதிரி அர்த்தம். அவங்க ஆக்சுவலா ஃபீல் பண்றதை நம்ம இக்னோர் பண்ணிட்டு அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி நம்ம ஹாப்பி ஆயிடுன்னு சொல்லிட்டு இருந்தா அவங்க நம்மளோட சேக்காக அவங்க அந்த டைம்ல ஹாப்பியா இருப்பாங்களே தவிர அவங்க உண்மையான ஃபீலிங்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ண மறந்துடுவாங்க. இது நம்ம அவங்க ஃபீலிங்ஸை சப்ரஸ் பண்ற மாதிரி ஆயிடும். பாசிட்டிவிட்டி நல்லதுதான், ஆனா டாக்ஸிக் பாசிட்டிவிட்டி அந்த உண்மையான இருக்க ஃபீலிங்ஸை டினை பண்ற மாதிரி. அந்த பர்சனோட ஹார்ட் டெண்டரா இருக்கும் போது அவங்க உண்மையாலே உங்ககிட்ட ஆறுதல் தேடி வரும்போது நீங்க அதை டினை பண்ணிட்டு சந்தோஷமாயிடுறா, ஏண்டா இதுக்கு போய் அழுகுற, ஏண்டா இதுக்கு போய் நீ வந்து ரொம்ப சேடா இருக்க அப்படின்னு சொல்லாம அவங்களோட இமோஷன்ஸை ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட வெளிக்காமிக்க விடுங்க. இமோஷன்ஸ் எல்லாமே வேலிட் தான். கோவம், டிசப்பாயின்மெண்ட், கவலை, இந்த மாதிரி எல்லா இமோஷன்ஸுமே வேலிட் தான். ஆனா அந்த இமோஷன்ஸை நீங்க வெளிக்காட்டி அதை அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சா மட்டும்தான் ஹீலிங் ஸ்டார்ட் ஆகும். அதை நீங்க சப்ரஸ் பண்ண உங்களுக்கு ஆங்ஸைட்டி அண்ட் டிப்ரெஷன் வந்து அதிகமாக ஆரம்பிக்கும். ஸோ இதுக்கப்புறம் உங்க ஃப்ரெண்ட் இல்ல உங்க பார்ட்னர் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி ரொம்ப கவலையா உங்ககிட்ட ஃபீலிங்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ண வந்தாங்கன்னா எடுத்த உடனே டோன்ட் பி சேட், பி பாசிட்டிவ், பி ஹாப்பி அப்படிலாம் சொல்லாம உங்க ஃபீலிங்ஸ் வேலிட் ஆனதான், நான் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன், நான் உங்க கூட நிக்கிறேன், நீ உங்க ஃபீலிங்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ண, அழுதுடு அப்படின்னு சொல்லி அவங்க ஃபீலிங்ஸை ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஸ் பண்ண விடுங்க. ஸோ இதுலதான் ஹீலிங் ஸ்டார்ட் ஆகும். ஸோ டூ support your friends and your partner.